எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ராகி புட்டு. இது ப்ரோட்டீன் நிறைஞ்சது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் அனில் சேமியா தான் வாங்கியிருக்கேன். 2 பேக்கெட்டு. இது வந்து நாங்கள் 5 to 6% பண்ணுறோம். நீங்கள் எத்தனை பேர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சால்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடணும். அதுக்கு அது தனியாக வச்சுட்டு தேங்காய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு முழு தேங்காய் போட்டிருக்கேன். அதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு இதையும் நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். அந்த கேப்பில் நமக்கு வந்துட்டு அந்த சேமியா நல்லா உப்பி வந்திருக்கும். 3 மினிட்ஸ் கரெக்டாக உப்பிடும். தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டீமருக்கு ரெடி பண்ணுங்கள். ஸ்டீமரில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் அந்த சேமியாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்ச அந்த தேங்காய், அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் அந்த தேங்காய் மேலே இன்னொரு லேயரு சேமியா, ராகி சேமியா போட்டுட்டு திரும்ப தேங்காய் விட்டு கவர் பண்ணிவிடுங்க. இது வந்துட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். இது நல்லா வெந்துருச்சுன்னா அதனுடைய கலர் வந்து மாறிடும். டச் பண்ணி பார்த்தா உங்களுக்கும் தெரியும் இது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ இது வந்துட்டு வெந்துருச்சு. ஸோ நம்ம இதை போலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது நல்லா வெந்துருச்சுன்ட்டு. இல்லை ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கீ சேர்த்தா தான் ஸ்டிக்கியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். ஜென்ரலாகவே ப்ரோட்டீன் இந்த மாதிரி ராகிலாம் சாப்பிடும்போது நமக்கு ட்ரையாக இருக்கும். அதனால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்துட்டு 2 ஸ்பூன் போடுறது அவ்வளோ வந்து ஸ்மெல்லாம் வராது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணுமுன்னாக்களோ போட்டுக்கலாம். நல்லா உதிராக நல்லா இருக்கு பாருங்கள். கீ போட்டதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பிரட்டி விடணும். அந்த கீ வந்து எல்லா சேமியாலையும் நல்லா இது பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சுகரோ இல்லை வெல்லமோ உங்களுக்கு ஏற்ற டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன்ஸ் சுகர் தான் போட்டிருக்கேன். பட் ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த சுகரு. உங்களுக்கு எப்படி வேணுன்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் சுகர் சேர்த்துக்க மாட்டாங்க, வெறும் வாழைப்பழம் வச்சே சாப்பிடுவாங்க. அது அப்படியே பண்ணலாம். பட் நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. நாட்டு சக்கரை போடுவோம். நாட்டு சக்கரை இல்லாததால் நான் இப்போ சும்மா ஒரு 3 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்தப்புறம் அந்த சூடுலேயே தான் போடணும். போட்டு நம்ம திரும்பவும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா, சுகரோ இல்லை பாம் ஜாகரியோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அந்த ஸ்வீட்னஸ் வந்துட்டு ஃபுல்லாக சேமியா ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளது ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு உங்களுக்கு மார்னிங்கில் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது இல்லை ஒரு இம்மீடியட்டாக ஒரு 10 மினிட்ஸில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணுன்னா இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது சோக் பண்ணுறது 3 மினிட்ஸு, வேக வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸு, மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. உங்கள் பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமுக்கு கூட அவங்க கேட்டாங்கன்னா, ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை வந்துட்டு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் போட்டாலோ லைக் போட்டால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ.